ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நெய் சோறு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா இலையை சேர்த்து நல்லா இந்த எண்ணெயோட வதக்குறதுனால ரைஸ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி ரஃபாக சாப் பண்ணதை சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினாவே போதும். நான் டெய்லியும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்குவோம். நான் 2.5 கப் அரிசி சேர்க்குறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணலாம். அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவு வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சாதத்தோடு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காம்போவாக நான் மஷ்ரூம் கிரேவி சர்வ் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.